விளக்கு கடைக்கு வந்திருந்தேன். அவங்கள பார்த்து விளக்கு வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போயிட்டு ஏத்தல, அம்மாவுக்கு சுடுமே. என்ன விளக்கு ஏத்துனீங்க? விளக்கோட வாராகி அம்மா வாங்கிட்டு போனேன். அப்படி சொன்னா அவங்க விளக்கு கடைக்கே வரணும்னு நான் 1 வருஷமா வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு இங்க மழையோட நான் போக முடிஞ்சது எனக்கு வந்து. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு நல்லா எல்லாம் பண்ணாங்க. காப்பி போட்டு கொடுத்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி எனக்கு வண்டி கூட அவங்க தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. மேம் தான் எல்லாம் பண்ணாங்க. ஆமா, அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வந்து நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் வாராகியை ரொம்ப கும்பிடலை. எனக்கு முருகன் தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு போயிட்டு வீட்டுல விளக்கு ஏத்தாம சும்மா வச்சு கும்பிட்டுட்டு இருந்தேன். எங்களுக்கு திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, வாராகி கோயில் இருக்கு. அங்கேயும் போயிருந்தேன். இந்த இதை எடுத்துட்டு போய் அங்க வச்சு கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுல இருந்து ஏன்னா இப்ப நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன். சென்னைக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, யாருமே இல்லாத மாதிரி வேற ஒரு வீட்டுல தங்கிதான் நாங்க வந்திருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் இப்ப வந்திருக்கேன். அப்ப நீதாம்மா என் பிள்ளை கல்யாணத்து பொண்ணு பாக்குறோம், ஒரு சொத்து பிரச்சனை ஓடுது, கூட யாருமே இல்லை. ஒரு பையன் இருந்தவரும் தவறிட்டாரு. பயங்கர கஷ்டத்துல நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கோம். அப்போ நான் அன்னைக்கு நினச்சிட்டு படுத்தேன், இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என் பையனை உன் கையில் ஒப்படைச்சிட்றேன். எவ்வளோ 7 வருஷமா பொண்ணு பார்க்குறேன்னு நாமே இல்லை, நீ இன்னும் அமைச்சு கொடு, எனக்கு யாருமே இல்லை, நீ கூட இருந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாயே. என்னை வந்து ரொம்ப என் கூட பிறந்த தம்பியே என்னை விரோதியாக நினைக்கிறான். தம்பி அம்மா எல்லாமே உன்னால் முடிஞ்சதை பாரு, சொத்து பிரச்சனையில் பாருமா அப்படின்ட்டு படுத்துட்டேன். எப்படின்னா அப்படியே கூட்டத்தை காட்டினாங்க. உன்னைய வர சொன்னா நீ ஏமா எனக்கு கூட்டத்தை காட்டுற அப்படின்னு நான் காலையில எந்திரிச்சு அப்படிதான் கேட்டேன். நான் ஏதோ அந்த அம்மா வந்து என் வீட்டுல உட்காந்துருக்கா, விளக்காத்தே நான் வாங்கிட்டு போனேனே தவிர அந்த அம்மா என் வீட்டுல உட்காந்துருக்கா. அவளுக்கு முன்னாடி நான் பக்கத்துல வேற விளக்கு ஏற்றி கும்பிடுறேன். அடுத்த டியூட்டி நிகழ்ச்சி இப்ப நீங்க பேட்டி எடுக்கிறது, மேம் எடுக்கிறது அதெல்லாம் மட்டும் பார்ப்பேன். நான் இந்த சாமி இதை மட்டும் பார்ப்பேன். நைட்லயும் வாராகி சுலோகத்தை வச்சுட்டு படுத்துருவேன். அன்னைக்கும் வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். பார்த்தா எதுக்குமா கூட்டத்தை காட்டுற அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து போன பார்த்தா இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு ஃபுல்லா எல்லாரும் பேட்டி கொடுத்துருந்தாங்க. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு 84வது டோக்கன் போட்டாங்க.